ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பாடுவோம். எங்களுடைய கரங்களை தட்டி என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் என்கிறதான பாடலை எங்களுடைய கரங்களை தட்டி பாடுவோம். சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். புரட்டப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீ. பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. நடுகுரல் கேட்டு நீரூற்றை வந்தவரே, இந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றை வந்தவரே. பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன். பீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவநீரூற்று. பாடுவோம். பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுகந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுகந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றுவீர். வாக்குத்தத்தம் செய்வீர், நீ சொன்னதை ஓ பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன். ஓ பீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவநீரூற்று. பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய குரலை கேட்கிற தெய்வம், நீர் எங்களுக்காய் நிற்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, அன்று நாள் ஆகாருடைய அழுகுரலை கேட்ட தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர் ஆண்டவரே, எங்களுக்கு செவி கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா. பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பாடுவோமா? பீர்லகாய் ரோயி, பீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவநீரூற்று. இன்னொரு மிஸ்ஸை மாத்திரம். பீர்லகாய் ரோயி, பீர்லகாய் ரோயி எங்களுடைய தேவன், எங்களை காண்கிறதான தெய்வம். நாங்கள் என்ன சூழ்நிலையில் இந்த இடத்திலே இருந்தாலும் எங்களை காண்கிற, எங்களை அறிகிற ஒரு தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் ஜீவநீரூற்று. ஹல்லேலூயா. எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா?
ஹalleluya. சுவாமி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய குரலை அறிகின்றவர், நீர் எங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. தனித்தனியாய் என்னுடைய பெயரை சொல்லி என்னை அழைத்த தெய்வம் நீர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் எங்களுடைய வாழ்க்கையில சுவாமி செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்ததான நன்மைகளை நாங்கள் சற்று நேரம் எண்ணி பார்ப்போம். அவர் எங்களுடைய வாழ்க்கையில செய்ததான நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். அந்த நன்மைகளை எண்ணி நாங்கள் சற்று நேரம் கர்த்தரை நாங்கள் துதிக்க போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததான அதிசயங்களை நாங்கள் ஒரு விசை எண்ணி பார்ப்போம். அவர் எங்களுடைய வாழ்க்கையில கிருபை செய்த விதம், எங்களை சுகமாக்கின விதம், எங்களை போஷித்த விதத்தை குறித்து நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காலை வேளையில. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே. அந்த நன்மைகளை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே. இன்னும் நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நம்பி துதித்திடுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி. பரிசுத்த இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவரே, உம் கிருபையினால் என்னை உயர்த்தின தேவனே. உம்மால் எல்லாம் உம்மை தொடு. உம்முடைய கரங்களுக்கு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னை கைவிட்டாலும் முகத்தை மட்டும் நோக்கி பார்த்திடுவே. சோர்ந்திடாமல் உம்மை உயர்த்திடுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ள அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி. பரிசுத்த நீரே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடு. எங்களுடைய கரங்களை ஊற்றி சொல்லுவோமா? அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி. பரிசுத்த நீரே, பரிசுத்த
பரிசுத்தர் நீரே, பரிசுத்தர். ஓ அல்லேலூயா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் நன்மைகளை செய்கிற தெய்வம், எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தெய்வம் ஆண்டவரே. ஓ, நாங்கள் நம்பினதெல்லாம் எங்களை கைவிடலாம், நாங்கள் நம்பினதெல்லாம் எங்களை விட்டு தூரம் போகலாம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு தூரம் போகாதவர், ஆனாலும் நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு மறக்காதவர், எங்களை கைவிடாத தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய பலனற்ற நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பலனை தருகிற தெய்வம், பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவையும் அறிவிக்கிறதான தெய்வம் நீர் மாத்திரமே. ஓ, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மேன்மையானவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா. ஓ இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லது இந்த காலை பொழுதிலே இன்றைய நாளில் விசேஷமாக போன மாதம் 4ஆம் வாரம் நாங்கள் எல்லா சபைகளும் விசேஷமான ஒரு ஆராதனையை நடத்தினோம். பெந்தெகோஸ்தே ஞாயிறு. பரிசுத்த ஆவியானவருடைய பொழிந்தருளை குறித்து நாங்கள் சபைகளாக நினைக்கிற எல்லா சபைகளிலும் அதிகமாக ஆவியானுடைய நிறைவுதலுக்காக அந்த நாளிலே நாங்கள் ஜெபித்திருப்போம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இதுவும் ஒரு வகையான அபிஷேகத்தின் ஆராதனை, அபிஷேகத்துக்கான வார்த்தை. ஆனால் இந்த கன்செப்ட் கொஞ்சம் வித்தியாசமானது. கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணும் முகமாக எல்லாரும் எழுந்து சேர்ந்து வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். எல்லாரும் எழுந்து தங்கள் வேதாகமத்தில் கரங்களை எடுத்து நாங்கள் இணைந்து எல்லாரும் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான்,
உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுக்கு உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றாள். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெய் விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். ஆமேன். நன்றி. அமர்ந்து கொள்வோம். இந்த காலை பொழுதிலே எங்களோட தலைப்பு எண்ணெய். அதான் நான் சொன்னேன், பெந்தெகோஸ்தே ஆராதனையோடு தொடர்புடையது எண்ணெய். இந்த கதையை நாங்கள் வாசிப்போம், கதையை நாங்கள் தியானிப்போம். அதுக்கு முதல் உங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள ஒரு குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இதை நீங்கள் எழுதி கூட வைத்துக்கொள்ளலாம். பரலோகத்தில் எண்ணெய்க்கு குறைவு இல்லை, பூமியில் பாத்திரங்களுக்கு குறை உண்டு. எழுதி கொள்ளலாம் உங்களோட நோட்டில் எதையாவது. பரலோகத்தில் எண்ணெய்க்கு குறைவில்லை, பூமியில் பாத்திரங்களுக்கு குறை உண்டு. ஆமென். பரலோகத்தில் எண்ணெய்க்கு தட்டுப்பாடு இல்லை, பூமியிலே பாத்திரங்களில் தட்டுப்பாடு இருக்கிறது. நல்லது, நாங்கள் பார்ப்போம் இந்த கதை என்னவென்று. இப்போ இந்த தீர்க்கதரிசிகளுடைய ஒரு மனைவி, தீர்க்கதரிசி மரித்து போன நிலையிலே இந்த மனைவியும் அவருடைய 2 குமாரரும் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த காலத்திலே கடன் கொடுக்க மறுத்தால் குமாரர்களை அடிமைகளாக, பிள்ளைகளை அடிமைகளாக எடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்தது. அப்போ இந்த தீர்க்கதரிசியின் மனைவி, அவள் ஒரு விதவை. அவள் எலிஷா இடத்திலே வந்து சொல்லுகிறாள், இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, என் கணவன் மறைத்து போய்விட்டார், எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது கட்டுவதற்கு, என் கையிலே பணம் இல்லை, என் குமாரரை வந்து இவர்கள் எடுத்துக்கொண்டு போயிடுவார்கள் கடன் கொடுத்தவர்கள், அதனால் எனக்கு நீங்கள் என்னமாவது ஒரு பரிகாரம் அல்லது என்னமாவது ஒரு உதவி நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். அவளுடைய கோரிக்கை நியாயமானதா நியாயமில்லாததா? சொல்லுங்கள் பார்ப்போம். அவள் கேட்டது நியாயமானதா நியாயம் இல்லையா? நியாயமானது. ஏன்னா அவளுக்கு கணவன் இல்லை, அவளோ விதவை, அவளுக்கு பொருளாதார நெருக்கடி, கடன் கொடுத்தவர்கள் வந்து கடன் கேட்டு பிள்ளைகளை கொண்டு போவார்கள், ஒரு நிற்கதியாக இவள் நிற்கப் போகின்றாள் என்ற அவள நிலையில் தேவ மனுஷனிடத்தில் போய் உதவி கேட்கிறாள். யாரிடம் போய் உதவி கேட்கிறாள்? தேவ மனுஷனிடத்திலே போய் உதவி கேட்கின்றார். கதையின் திருப்பு முனை இந்த 2வது வசனம். இந்த 2வது வசனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, கதை திரும்புகிறது. கதை எங்கே திரும்புகிறது? எலிஷா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எலிஷா அவளை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை இந்த காலை பொழுதிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, ஏதோ ஒரு நிற்கதியிலே நாங்களும் போய்கொண்டிருக்க முடியும். சிலவேளை நாங்களும் இந்த விதவை பெண்ணை போல ஆண்டவரை, நாங்கள் நிறைய நேரங்கள் ஆண்டவரிடத்தில் போகிறோமோ இல்லையோ தெரியும், நாங்கள் மனுஷரிடத்திலே போகிறது உண்டு. மனுஷரிடத்திலே போயிட்டு நாங்கள் உதவி கேட்பது உண்டு. வேதம் சொல்வது, வேலைக்காரன் கைகள் தன் எஜமான் கரம் நோக்கும் போல யாரையாவது கையை நாங்கள் எதிர்பார்த்து வாழ்வோம். இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு நாங்கள் மனிதனுடைய கரங்களை கேட்போம். கடைசியாக தான் நாங்கள் கடவுளை தேடுவோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம், இந்த பெண் அவள் எலிஷாவை நோக்கி போகிறாள். எலிஷா அவளை பார்த்து கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில்
என்ன. இதுதான் இந்த கதையினுடைய முக்கியமான திருப்பு முனை. நாங்கள் அநேக நேரங்களில் நாங்கள் பிரச்சனைகளுக்கூடாக போகும் பொழுது, அது பொருளாதாரமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது தேவையாக இருக்கட்டும், நாங்கள் அநேக நேரம் நாங்கள் ஜெபிக்கிறது என்ன, ஆண்டவர்கிட்ட அற்புதம் செய்யுங்க. எத்தனை பேர் அப்படி ஜெபிச்சிருக்கீங்க? ஜெபிச்சதில்லை யாருமே? எனக்கு ஒரு தேவை இருக்கு ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யுங்க. அந்த ஜெபம் பிழையா? ஒரு தேவை இருக்கிறது, ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிக்கிற ஜெபம் பிழையா? இல்லை. நான் தேவையில் இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? இல்லையா? செய்வார். ஆனால் இந்த கதையில் பார்க்குறோம், அற்புதம் நடந்துச்சு, ஆனால் அற்புதம் தானா நடக்கவில்லை. தேவ மனுஷன் சொல்லல, ஓகே நீ வீட்டுக்கு போ, உனக்கு அற்புதம் நடக்கும். ஓகே நான் ஜெபிக்கிறேன், உனக்கு இப்பொழுதே அற்புதம் நடக்கும். நான் ஜெபிக்கிறேன், உன்னுடைய கடன் வாங்கினவங்க கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். நான் ஜெபிக்கிறேன், யாராவது முன்னுக்கு வந்து உன்னுடைய கடனையெல்லாம் தீர்த்து போடுவார்கள். நாங்கள் அப்படித்தான் எதிர்பார்ப்போம். ஆனால் எனக்கு அப்படி நடக்கலை. எனக்கு அப்படி நடக்கலை. அவன் கேட்குறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் பதிலுக்கு என்ன சொல்கிறா? பதிலுக்கு என்ன சொல்கிறா? என்னிடத்தில் என்ன இருக்குன்னு அவன் என்ன சொல்கிறா? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. இப்போ இது யாருடைய வீடு? அதான் கவனிச்சு கொள்ளுங்க. இது யாருடைய வீடு? யாருடைய வீடு இது? தீர்க்கதரிசியின் வீடு. அவர் வறுமை கோட்டுக்குள்ளே வாழுகிற ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி வீட்டில் என்ன இருப்பது ஆச்சரியத்துக்குரிய காரியம் இல்லை. ஏன்னா இந்த குடம்னா, நான் இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். இப்போ நாங்கள் யோசிப்போம், இந்த எங்களோட வீடுகளில் பெரிய குடம் இருக்கும், என்ன ஒரு பெரிய குடம். அப்படி இல்லை. இங்கிலீஷ் பைபிளில் ஜார்னு இருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் ஜார்னு இருக்குது. அப்போ இது பெரிய குடம் இல்லை. சாதாரணமாக தீர்க்கதரிசிகள் மற்றவர்களை அபிஷேகம் பண்ணத்தக்கதாக எண்ணெய் கொண்டு போகிற, எங்களோட பாஷையில் சொல்ல போனால் சின்ன ஒரு குண்டா மாதிரி ஒரு பாத்திரம், ஒரு சின்ன ஒரு உபகரணம். பெரிய குடம் இல்லை. இப்போ குடம்னா நாங்கள் நம்ம பெருசுன்னு இல்லை, சின்ன, கிட்டத்தட்ட இந்த அளவோ இதை விட சின்னதோ ஒரு ஒரு குட்டி குடம். ஏன்னா தீர்க்கதரிசி அபிஷேகத்துக்கு பாவிக்கிற எண்ணெய் குடத்தை தூக்கிட்டு கொண்டு போயிட்டு அவர் அபிஷேகம் பண்ண முடியாது. சின்ன எண்ணெய், கரண்டு ஒன்று சொல்லுவாங்க சிங்கள பைபிள், என்ன போயிட்டு ஊற்றுவாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருந்தது என்னது? வெறும் ஒரு எண்ணெய் கலசம், அல்லது இந்த தமிழ் மொழிபெயர்ப்பின் படி எண்ணெய் குடம். வேறு வீட்டில் ஒன்றும் இல்லை. வீட்டில் வேற ஒன்றுமே இல்லை. 3ஆம் வசனத்தில் ஊழியக்காரன் சொல்லுகிறார், அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கிக்கோ. நல்ல தமிழ் வசனங்களை கவனிங்க. வீட்டில் இருந்தது எண்ணெய் குடம், வாங்க சொன்னது பாத்திரம். பாத்திரம் பெருசு. உங்களுக்கு புரிய நான் சொல்கிறேன். இது எண்ணெய் வந்து குண்டா, தமிழாக்களுக்கு புரிய என்ன குண்டா. வாங்க சொன்னது அண்டா, சம்திங் லைக் தட். வீட்டில் இருந்தது குண்டா. குண்டானா சின்ன ஒரு பாத்திரம். வாங்கிட்டு வா, பாத்திரம் இஸ் அண்டா. அண்டானா அது பெருசு. முடிஞ்ச அளவுக்கு நீ பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அண்டா பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ஒரு அற்புதம் எங்களோட வாழ்க்கையில் நடக்க வேண்டுமாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்ய வல்லவர். ஆனால் இந்த கதையிலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் மன்னிக்கும் தேவ ஊழியக்காரன் இந்த விதவையுடைய பார்ட்டிசிபேஷன், அவளுடைய ஈடுபாட்டை தேடுகிறார். உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா, நீயும் ஒரு பங்கு செய். உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா, உனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. எல்லா ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், எல்லா ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு நாங்கள் சோம்பேறிகளாக இருந்தால் அற்புதம் நடக்காது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க அற்புதங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒருவேளை முழங்காலில் இருந்து ஜெபிக்கிறாங்க, தப்பில்லை.
அவங்க ஒரு படி ஒரு ஸ்டெப்புமே எடுக்கிறது இல்லை. எல்லா ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், எல்லா ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். யூ ஆர் மிஸ்டேக்கன் பிரதர். எல்லா ஆண்டவர் பார்த்துக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு இந்த விதவையை பார்த்து கேட்கிற கேள்வி உங்களையும் பார்த்து கேட்கிறா, உன்னிடத்தில் என்ன உண்டு, உன் வீட்டில் என்ன உண்டு? சில வேளை இருக்கும், ஆனா இல்லாத மாதிரி காட்டிக்கொள்வோம். சில வேளை எங்களுக்கு ஏதாவது செய்யலாம், செஞ்சா எங்கே மீண்டும் எங்களை எதிர்பார்ப்பாங்களோன்னு சொல்லி காட்டிக்கொள்ள மாட்டோம். எப்பவுமே இல்லாத மாதிரி, எப்பவுமே நாங்கள் பரிதாபிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டது போல. ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்கள் வீட்டில் என்ன இருக்கு, உங்கள் கையில் என்ன இருக்கு? சிலருக்கு ஆண்டவர் திறமைகளை கொடுத்திருப்பார், சிலருக்கு ஆண்டவர் நல்ல ஆற்றல்களை கொடுத்திருப்பார், சிலருக்கு ஆண்டவர் நல்ல சமைக்கும் ஆற்றலை கொடுத்திருப்பார், சிலருக்கு ஏதாவது ஒரு தாளாந்த கத்தர் கொடுத்திருப்பார். உங்கள் கையில் என்ன இருக்கு? இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கு? உனக்கு அற்புதம் நடக்கணுமா இருந்தா உன்னிட்ட இருக்கிறத எடுத்து நான் செய்யட்டும். இந்த கதை அப்படித்தான் போச்சு. இந்த விதவை என்ன செய்தா? உடனே தன் மகன்மாரை அனுப்பி பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் போய் அவளால் எவ்வளவு பாத்திரங்கள் திரட்ட முடியுமோ அவ்வளவு பாத்திரங்களை நிச்சயம் அவள் கொண்டு வந்திருப்பாள். ஏன்னா அவளுக்கு தேவைப்பட்டது எண்ணெய். எல்லா பாத்திரங்களையும் அங்கே பக்கத்து வீட்டு எல்லா வீட்டுக்கு போயிட்டு பாத்திரங்களை கேட்டு வீட்டில் கொண்டு வந்து குமித்தாள். அதுக்கு பிறகு ஊழியக்காரன் சொன்னது போல கதவை பூட்டி தன் மகன்மார்களோடு இணைந்து, நல்லா கவனிங்க, முதல் அந்த வீட்டில் இருந்த எண்ணெய் குடத்தில் இருந்து பாத்திரங்களுக்கு எண்ணெய் வார்க்கும்படி ஆண்டவர் சொன்னார். அற்புதம் நடந்தது கொண்டு வரப்பட்ட வெறும் பாத்திரங்களில் அல்ல, அவளிடத்தில் இருந்த எண்ணெய் பாத்திரம். எண்ணெய் பாத்திரம், எண்ணெய் பாத்திரம் எங்ககிட்ட இருக்கிறதுல ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். என்ன செய்கிறார்? இருப்பதிலே அற்புதம் செய்கிறார். சில வேளை எங்கள் கண்களுக்கு புலப்படாத காரியங்கள் திடீர்னு நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்க சான்ஸ் இருக்குது. உங்களோட பைபிளில், உங்களோட புக்கில், எங்கேயாவது கபட்டில் நீங்கள் காசு இல்லைன்னு தடமாறுற நேரம் பார்த்தீங்கன்னா எப்பயோ நீங்கள் வச்ச ஒரு நோட்டு அதில் கிடக்கும். அப்படி எத்தனை பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்குது? கை கொடுத்துருக்கும், நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. இந்த நேரம் பார்த்தா நோட் ஒன்று உங்களோட அல்மாரியில் இருக்குது, உங்களோட பர்ஸில் இருக்குது, உங்களோட நோட் புக்கில் இருக்குது. அதை எடுத்துட்டு நீங்கள் உங்களோட செலவுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே அன்பானவர்களே, இந்த குடம் ஊழியக்காரனுடைய அபிஷேக குடம், ஊழியக்காரனுடைய ஜெப குடம். அவன் ஊழியர்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக வைத்திருந்த எண்ணெய் குடத்தில் அவள் எண்ணெயை வார்த்து கொண்டே இருந்தாள். 6ஆம் வசனம், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் பாத்திரம் கொண்டு வா. அதற்கு அவன் சொன்னான், வேறு பாத்திரம் இல்லை. அப்பொழுது எண்ணெய் நின்று போய்விட்டது. இந்த இடத்துல நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற தியாலஜி அல்லது இறையியல் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு ஒரு அற்புதம் கர்த்தர் நடத்துவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு ஒரு அற்புதம் கர்த்தர் நடத்துறது உங்கள் விசுவாச அளவின்படி. இந்த வீட்டில் அற்புதம் நடந்தது பாத்திரங்களின்படி. கடைசி பாத்திரம் முடிய எண்ணெய் நின்று போனது. இன்னும் பாத்திரம் இருந்திருந்தா இன்னும் எண்ணெய் அந்த வீட்டில் என்ன ஆகியிருக்கும்? இருந்திருக்கும். அப்போ அதை தான் நான் சொன்னேன், பரலோகத்தில் எண்ணெய்க்கு குறை இல்லை. நாங்களோ பாத்திரங்களை ஆயத்தமாக இல்லை, பாத்திரங்கள் எங்களிடத்தில் இல்லை, நாங்களும் பாத்திரங்களாக இல்லை. அப்படியே பாத்திரங்களாக இருந்தாலும் எங்களோட பாத்திரம் நிறைஞ்சி ஏதோ ஒரு காரியத்தில் எங்களோட பாத்திரம் நிரம்பி எம்டி பாத்திரங்கள் இல்லை. ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு ஆயத்த பாத்திரமாக நாங்கள் வருவது இல்லை. ஆயத்த பாத்திரம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இரவு ஆயத்த பாத்திரங்கள் என்னது? நாளைக்கு விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு நாங்கள் ஜெபிக்கணும்.
தேசத்துக்காக, அழியும் மக்களுக்காக, சுவிசேஷ திருப்பணிகளுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு உள்ளம் பாத்திரங்கள்லாம் வேணும். எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு, எங்களை எம்டி ஆக்கி கொண்டு, உடைக்கப்பட்ட பாத்திரங்களாக இன்னைக்கு கர்த்தர் தேடுவது பொஷான பாத்திரங்கள் அல்ல, உடைக்கப்பட்ட பாத்திரங்கள். இன்னைக்கு நாங்கள் வாரோம், உட்கார்றோம், ஆராதிக்கிறோம், போகிறோம், திரும்ப அடுத்த வாரம் வாரோம். ஆனால் கர்த்தரை குறிச்சோ, அபிஷேகத்தை குறிச்சோ, தேவ பிரசன்னத்தை குறிச்சோ, முழங்காலில் விழுந்தோ ஜெபிக்கிறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. இந்த சகோதரி சொன்னாங்க ஜூம் ஜெபம் சொல்லி, நல்ல ஒரு காரியம். காலையில் வீட்டில் நீங்கள் ஜூமில் இணைந்து ஜெபிக்கிறது. பாத்திரங்கள் இன்னைக்கு ஒருவேளை நாங்கள் பாத்திரங்களை கொண்டு வரோம் சர்ச்சுக்கு, ஆனால் எங்களோட பாத்திரம் நிறைஞ்சிருக்கு. எங்கள் பாத்திரம் எம்டியாக இல்லை, நிறையா அந்த பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு தான் வரோம். அதனால் ஆண்டவரால் எங்களை நிரப்புவதற்கு முடியாமல் இருக்கிறது. அவள் போய் தேவ மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்பொழுது தேவ மனுஷன் சொல்லுகிறார், இந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துக்கொள், மீந்ததை கொண்டு நீ ஜீவனம் பண்ணு. பிரச்சனை தீர்ந்துச்சா? பிரச்சனை தீர்ந்துச்சா? ஆமாம். கடன் தீர்க்கப்பட்டுச்சா? ஆமாம். அற்புதம் நடந்துச்சா? ஆமாம். 2 அற்புதம் நடந்துச்சு. ஒரு பக்கம் கடன் தீர்க்கப்பட்டது, இன்னொரு பக்கம் அவளுக்கு வாழுவதற்கு வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த இந்த கன்செப்ட் நாங்கள் இந்த பொருளாதார காரியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம்தான், பசியோடு யாராவது வந்தால் அவர்களுக்கு மீனை கொடுக்கிறது. பசின்னு வந்தால் மீனை கொடுப்பது. மீண்டும் அவர் பசின்னு வந்தால் மீண்டும் ஒரு மீனை கொடுக்கிறது. அவருக்கு மீன் வேணும், பசி. ஆனால் நாங்கள் மீனை கொடுக்க பழக்கும் பொழுது யாருக்காவது அவங்க எந்த நேரமும் உங்ககிட்ட பசின்னு வந்து நிற்க தான் போகிறாங்க. எதை எதிர்பார்த்து? நீங்கள் மீன் கொடுப்பீங்கிற எதிர்பார்த்து. நீங்கள் ஒரு நாள் மீன் கொடுக்க தவறிட்டீங்கன்னா சொல்லி, இன்னைக்கு சாரி, இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு இல்லைன்னு சொன்னால் அவங்களோட மனம் என்ன செய்ய போகுது? முகம் கோண போகுது, உங்களோட மனஸ்தாபப்படுவாங்க. அது ஒருத்தரை கட்டி எழுப்புகிற சிறந்த முறை அல்ல. ஒருவேளை முதல் தடவை நீங்கள் மீனை கொடுக்குறீங்க, ஓகே. 2வது 3வது தடவை வந்தால் அவருக்கு ஒரு தூண்டிலை கொடுங்க. என்ன கொடுங்க? தூண்டிலை கொடுத்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க. அப்போ 3வது தடவை அவருக்கு பசி வந்தால் உங்களை தேட மாட்டார், நீங்கள் அவருக்கு உத்திகளை கற்றுக் கொடுத்தீர்கள், அவராக செவை பண்ணுவார். இன்றைக்கி அநேக எங்களை மாதிரி கரிஸ்மெட்டிக் சபைகளில் நாங்கள் பழகிருக்கிறோம். பிரச்சனை வந்தால் பாஸ்டர் அல்லது ஒரு ஊழியக்காரன் எங்களால் செவை பண்ண எங்களுக்கு தெரியாது. ஆரம்ப கட்டத்தில் பாஸ்டர் எங்களுக்கு கவனம் தேவை, எங்களை விசாரிக்கணும், பார்க்கணும். பைபிள் சொல்லுது, நாங்கள் குழந்தை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. என்ன கிறிஸ்தவர்களாக கூடாது? குழந்தை கிறிஸ்தவர்களாக. நாங்கள் முதிர்ச்சி அடையும் பொழுது இந்த குழந்தைத்தனமான மாம்ச சிந்தனைகள் எங்களுக்குள்ளாக மாறி ஒரு முதிர்ச்சியின் கிறிஸ்தவர்களாக பிரச்சனைகள் வந்தா ஜெபத்திலே முழங்காலில் கர்த்தர் பாதத்தில் அமர்ந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். ஏலாத கட்டம்னு வரும் பொழுது ஊழியக்காரங்கிட்ட நாங்கள் போகலாம். ஊழியக்காரன் இருக்கிறது எங்களுக்கு உதவி செய்யத்தான். ஊழியக்காரங்க இருக்கிறது எங்களுக்கு உதவி செய்யத்தான். ஆனால் வேதத்தை எடுத்து ஜெபம் பண்ணி உங்களோட பிரச்சனையை ஒரு கடிதமாக எழுதி ஆண்டவர் பாதத்தில் வைத்து முன்னோக்கி போக நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். சோம்பேறித்தனமாக உட்கார்ந்துக்கிட்டு அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்யுங்கன்னா நடக்காது. நீங்கள் ஒரு கஷ்டப்படுற நேரம், நீங்கள் பிரயாசப்படும் பொழுது அதிகாலையில் எழும்பி உங்களுக்கு உடம்பெல்லாம் வலி இருந்தாலும் இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும் போறீங்க பாருங்க. மழையில நான் மழையை பார்க்காம போயிட்டு இன்னைக்கு வேலை செய்யணும். விசேஷமாக ரோட்டில் வேலை செய்கிறவங்க கஷ்டப்பட்டு நீங்கள் உழைக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார்.
சும்மா கிடைச்சா அதுக்கு அருமை இல்லை. எந்த நேரம் மீனை வாங்கி பழகிட்டீங்கன்னா நீங்க மீனிலே வாழ வேண்டியது தான். இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, அவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, அவங்களுக்கு கால் பண்ணுவோமா, இவங்களுக்கு கால் பண்ணுவோமா, இவங்க கதவை தட்டுவோமான்னு மனுஷர் முன்னுக்கு போய் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறத விட கர்த்தர் பாதத்தில் ஜெபத்தில் விழுந்து இருக்கிறது கூழோ கஞ்சோ எடுத்துட்டு ஒரு வைராக்கியமா, இந்த விதவையோட பேர் கூட பைபிளில் சொல்லப்படலை, அவளுடைய பார்ட்டிசிபேஷனும் இங்கே இன்னைக்கு இருக்கன. எலிஷா ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை காட்டினாரு. இவள் பாத்திரங்க வாங்காட்டி இவளுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருந்தா, என் கையில் இருக்கிறதோ குண்டா, ஊழியக்கார ஊத்த சொல்றதோ அண்டா, எப்படி ப்ராக்டிக்கல் ஆகும்னு அவள் யோசிச்சு அவளுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்திருக்குமா இருந்தா அந்த அற்புதம் நடந்திருக்காது. இன்னைக்கு சில வேளை நாங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்ய, ஓகே விசுவாசத்தோடு போ, உனக்கு அற்புதம். நாங்கள் செய்கிறோமா இல்லையா? நாங்கள் விசுவாசிக்கிறோமா இல்லையா? இல்லை, நாங்கள் நிறைய நேரங்களை விசுவாசிக்கிறது இல்லை. சில வேளை மருத்துவ அறிக்கைகள், மருத்துவ காரியங்கள் எங்களோட வியாதிகளை குறித்து என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, நாங்கள் அதுகளை எடுத்து கடிந்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு முன்னுக்கு போகணும். ஆகவே இந்த காலை பொழுதிலே எல்லாருக்கும் மேலாக என்னுடைய ஆவல் என்னவென்று சொன்னால், உங்கள் பாத்திரங்களை தேவன் புதிய எண்ணெயாலே நிரப்ப வேண்டும். இனி ஒன்று, இந்த அபிஷேகத்தை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் இப்படி யோசிக்க முடியும், நான் கேம்பில் பெற்றேன், நான் ஆல் நைட்டில் பெற்றேன், வேற சொல்லுங்க, நான் விழிப்புறவில் பெற்றேன், நான் உபவாசத்தில் பெற்றேன், போன வருஷம் பெற்றேன். ஓகே, ஆனால் அந்த எண்ணெய் இன்னைக்கு போதாது. ஆல் நைட்டில் பெற்றது போதாது, உபவாசத்தில் பெற்றது போதாது, போன வருஷம் பெற்றது போதாது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகம் தேவை, புதிய ஒரு தைலம் தேவை. கர்த்தர் எங்களை புதிய ஒரு தைலத்திலே அபிஷேகம் பண்ணுவதற்கு எங்கள் பாத்திரங்கள் தேவை. பாத்திரங்கள் இல்லாவிட்டா எங்களுக்கு அபிஷேகம் இல்லை. விசுவாசத்தோடு துணிச்சல் எடுக்காவிட்டால் அபிஷேகம் இல்லை. கர்த்தரை பற்றி கொண்டு வாழாவிட்டால் அபிஷேகம் இல்லை. சபையே செவித்திறன் உள்ளவர்களாக இராதபடி எழுந்து செபிக்கிற ஒரு உயிருள்ள சபையாக வாழ்வோம். காதுள்ளவன் கேட்க கடவன். நான் பேசுறது ஒரு ஜீவனுள்ள சபைக்கு, ஆமேன். நான் பேசுவது ஒரு ஜீவனுள்ள சபைக்கு, ஆமேன். நான் பேசுவது இந்த கதிரைகளுக்கு அல்ல, உங்களுக்கு, ஆமேன். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஒரு அசைக்கட்டும். கர்த்தர் உங்களை அசைக்கட்டும். கர்த்தரை வைராக்கியமாக பற்றி கொண்ட டிட்டர்மினேஷனாக அவரை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரை, உமக்காக நான் வாழ்வேன், உமக்காக நான் வைராக்கியம் கொள்வேன். என்கிட்ட கொஞ்சம் என்ன இருக்கு? கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம்பவம் தான். எலிஷா வந்து எலியாவிட ஊழியக்காரன் தானே. என்ன எலிஷாவுக்கு என்ன கிடைச்சிச்சு? எலியா கிட்ட இருந்து யாருக்கு சொல்லலாம்? 2 மடங்கு அபிஷேகம் கிடைச்சிச்சண்ணா. எலியாவை விட 2 மடங்கு அபிஷேகம் எலிஷா. உங்களுக்கு ஞாபகம், இந்த கதை சொல்லக்கொள்ள உங்கள் மைண்டு கொண்டு வந்திருக்கணுமே. அதுவும் ஒரு விதவை தான், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அற்புதம் தான். எங்கே இருக்குது? யார் அது? எலியாவும் சாரிபாத் விதவை. அவளுக்கும் சாப்பாடு இல்லை, நாட்டில் பஞ்சம், மழை இல்லை, கொஞ்சம் விறக புறக்கி கொள்றான். அவ தான் சாப்பிட்டு சாகிறதுக்கு எலியா போகிறாரு வீட்டுக்கு. எலியா ஊழியக்காரன் போயிட்டு தண்ணி கேட்குறாரு. தண்ணி கேட்கக்குள்ள அப்பம் கேட்குறா. அவ சொல்கிறா, இட்ஸ் நாட் ஃபேர் ஊழியக்காரனே. ஐயா போதகரே, எங்கள் வீட்டு நிலைமை இதுதான், எங்களுக்கே இல்லை, நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஊழியக்காரன் என்ன சொல்கிறா? எலியா என்ன சொன்னார்? போ, நீ ரொட்டியோ அப்பமோ செய், முதலாவது எனக்கு கொண்டு வா. கீழ்ப்படிந்தாளா இல்லையா? முறுமுறுத்துரு கிச்சனுக்கு போயிருப்பானா என்ன நடந்திருக்கும்? ஊழியக்காரன் வேற வந்துட்டார் இந்த நேரம். அதில் தொடர்ச்சி இருக்கு, நான் அடுத்த முறை வந்து அவங்களுக்கு சொல்லித்தரேன். உபசரிக்கிற ஜெனரோசிட்டி, ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிக்கிற ஊழியம். அவள் கிச்சனுக்கு போயிட்டு முறுமுறுத்து இருந்தால் அவளுக்கும் அற்புதம் நடந்திருக்காது. ஊழியக்காரன் மனசில் ஏசி இருந்தால் இவங்க வேற வந்துட்டாங்க, வேலை நேரம் தெரியாமல், எங்கள் வீட்டு சூழ்நிலை. சிலருக்கு கஷ்டம். அப்போ ஜனங்களுக்கு உண்மையிலே கஷ்டம். சிலருக்கு சமையலாரும் எங்களுக்கு தெரியாது, வெங்காயம் இருக்கோ எங்களுக்கு தெரியாது, வெள்ளைப்பூடு இருக்கோ எங்களுக்கு தெரியாது.
ஆனால் அவ கீழ்ப்படிந்தாள். பாட்டுக்கு போயிட்டு ரொட்டியை சுட்டா, கொண்டாந்து ஊழியக்காரன் கையில் கொடுத்தா. என்ன நடந்துச்சு? எத்தனை வருஷம் அந்த வீட்டில் அற்புதம் நடந்துச்சு? கதை தெரிஞ்சா சொல்லுங்க. 3.5 வருஷம் அந்த வீட்டில் எண்ணெயும் குறையலை, மாவும் குறையலை. இது புதிய மாதத்தில் 1வது வாரம், கிட்டத்தட்ட 6ஆம் மாதம், வருஷத்தில் பாதிக்கு வந்துட்டோம். இந்த பிரசங்கம் 2 அர்த்தத்தில் வருது. ஒன்று பொருளாதாரத்தை குறித்து பேசுது, இனி ஒன்று ஆவிக்குரிய அபிஷேகத்தை குறித்து பேசுது. நீங்கள் இதில் கடனில் இருப்பீங்களா இருந்தால், இல்லாட்டி நீங்கள் பல்வேறுபட்ட கஷ்டங்களில் போவீங்களா இருந்தால், யாரை நான் கேட்பேன் என்ற மனசு போகட்டும். உங்கள் வீட்டுக்கு போயிட்டு முழங்காலில் கர்த்தரை தேடுங்க, செபிங்க, ஒரு அற்புதம் நடக்கும். 2வது ஆவிக்குரிய மட்டத்தில் நாம் பாத்திரமாக, பரிசுத்த ஆவியானவர் ஆனந்த தைலமாக எனக்கு மேலாக வேண்டும், அபிஷேகம் வேண்டும். அபிஷேகம் இல்லாமல் எங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இந்த காலை பொழுதிலே இந்த 2ல் எது உங்களோட தேவை? உங்களுக்கு பணமா, அபிஷேகமா, எண்ணெயா, பாத்திரமா? கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நாங்கள் கர்த்தரை பற்றி கொள்வோம். நாங்கள் அலர்ட் ஆகுவோம், எழுந்திருப்போம். நாங்கள் கர்த்தரை பற்றி கொள்வோம். இந்த காலை பொழுதிலே கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெப நேரத்துக்கு போவோம். கண்களை மூடி தேவன் இந்த காலை பொழுதிலே எங்களை தொடத்தக்கதாக, முழங்கால் வருத்தங்கள் இல்லாமல் முழங்கால் போடக்கூடியவங்க இருப்பீங்களா இருந்தால், நாங்கள் எல்லாரும் முழங்காலில் விழுந்து ஜெபிப்போமா? முழங்கால் யுத்தம் மிகவும் நல்லது. உங்களுக்கு முழங்காலில் இருக்க கஷ்டம்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் கதிரையில் அமருங்க. மற்றபடி முழங்கால் விழக்கூடிய எல்லாரும் நாங்கள் முழங்காலில் என்னை ஆனந்த தைலத்தா முழங்காலில் நாங்கள் விழுந்து, காரணம் என்ன தெரியுமா? சபை முழங்காலில் விழும் பொழுது, சபை முழங்காலில் விழுந்து செபிக்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் எங்களுக்கு மேலாக வரப்போகிறது. ஹல்லேலூயா. முழங்காலில் விழுந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் வல்லமை உள்ளது. இந்த காலை பொழுதிலே ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி ஓலமிடுவோம், கர்த்தரை நோக்கி ஓலமிடுவோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே அந்த ஆனந்த தைலம், அந்த அபிஷேகத்தின் தைலம் எனக்கு மேலாக வாரும் சுவாமி. ஆவியானவரே, நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என்னை ஆனந்த தைலத்த அபிஷேகம் செய், ஆவியானவரே, 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. எல்லோரும் சொல்லுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும், ஆவியானவரே,
ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய். ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய். ஆவியானவரே, ஆந்த உயிர் பெற செய்திடும் ஆவியானவரே, அல்லேலூயா. உலர்ந்த எலும்பு உயிர் பெற செய்திடும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அல்லேலூயா. அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய். ஆவியானவரே, அல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய். ஆவியானவரே, ஆவியானவரே, அல்லேலூயா. அன்பின் ஆவியா, இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவரே, அன்பின் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆவியானவரே, 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 அன்பின் ஆவியானவரே. ஓ ரியந்தல பலஷிகன. ஹல்லேலூயா சுவாமி, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றி சுவாமி. தேவாதிபதியே, சிவாதிபதியே, கத்தாதி கத்தாவே, மே ஆராதிக்கிறோம் சுவாமி, மே ஆராதிக்கிறோம். ஓரியந்தல பலஷிகல பல 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 பல. ஓரியந்தல பலஷிகல பலரியந்தல பலபாரி. ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து, சபையார் வாய்களை திறந்து துதிக்கும் பொழுது ஒரு அற்புதம், ஒரு வல்லமை, தேவ பிரசன்னம், அவருடைய மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கு மேலாக தேவனே இடைப்படும் சுவாமி, தேவனே இடைப்படும், தேவாதிபதியே இடைப்படும், கர்த்தாவே இடைப்படும். ஓ ஹல்லேலூயா. ஒரு அற்புதம், வெறுமையான பாத்திரம், வெறுமையான பாத்திரம். நிரப்பும் ஆவியானவரே, நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரியந்தல பல 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 பல. ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் இருக்கும் பொழுது பரலோகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிப்போம், தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிப்போம். இந்த காலை பொழுதிலே அப்பா, நான் பாத்திரமா இருக்கிறேன், நான் ஒரு பாத்திரம், வெறுமையான பாத்திரமா இருக்கிறேன், என்னை நிரப்பும் என்று சொல்றவங்க அவங்களோட 2 கரங்களையும் உயர்த்தி, முழங்காலில் இருக்கலாம் அல்லது எழும்பி நிற்கலாம், 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி
ஒவ்வொருவரும் தயவு செய்து அலட்சியமாயிராதபடி, அங்கும் இங்கும் பார்க்காதபடி உடைய 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க சுவாமி. உம்முடைய தேவ பிரசன்னத்தாலே நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தாலே நிரப்புங்க, உம்முடைய வல்லமையாலே நிரப்புங்க. ஓ ரியாந்தாலா பல ஷிகலா பல ரியாந்தாலா பல. இந்த காலை பொழுதில் வியாதிஸ்தர்களுக்கு மேலாக அறிக்கையிடுகிறோம் உம்முடைய சுகத்தை. யாரெல்லாரும் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்தார்களோ, யாரெல்லாரும் சொல்ல முடியாத ஒரு தேவையோடு வந்தார்களோ, அப்பா இந்த காலை பொழுதிலே மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிறீர், உள்ளத்தின் குமுறல்களை பார்க்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு வந்தவர்கள் வெறுமையாய் போகக்கூடாது சுவாமி, வந்த வண்ணமாக போகக்கூடாது சுவாமி. அற்புதம் நடத்துங்க, தொடுங்க உம்முடைய பிள்ளைகளை, தொடுங்க சுவாமி. அப்பா தொடுங்க, உம்முடைய தொடுதலை உணரட்டும். காய்ந்து போய் உலர்ந்து போய், ஐயோ எனக்குள்ளே அபிஷேகம் இல்லையே, ஐயோ எனக்குள்ள பிரசன்னம் இல்லையே, ஐயோ எனக்குள்ள தேவனுடைய அசைவாடுதல் இல்லையே என்று உணரக்கூடிய ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடுங்க ஆண்டவரே, அந்த பாத்திரங்களை நிரப்புங்க, புதிய புதிய எண்ணெயாலே நிரப்புங்க சுவாமி. எங்களுக்கு பழைய எண்ணெய் வேண்டாம், பழைய எண்ணெய் போதாது. இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம், இன்று ஒரு புதிய வல்லமை, இன்று ஒரு புதிய விடுதலை, இன்று ஒரு புதிய ஜெயம் எங்களுக்கு மேலாக, எங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக, எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மேலாக. விசுவாசிங்க, அந்த விதவையை போல விசுவாசத்தோடு கிரிகையில செயல்படுங்க. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியுங்க, தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்லது செய்வார். நீங்கள் அநேகர் முன்பதாக தலை நிமிர செய்வார். நீங்கள் தலை குனிந்த நாட்கள் போக, நீங்க அவமானப்பட்ட நாட்கள் போக, நீங்க வெட்கப்பட்ட வேதனைப்பட்ட நாட்கள் போக, யாரெல்லாரும் உங்களை சிரித்தார்களோ, யாரெல்லாரும் உங்களுக்கு அவதூறு பேசினார்களோ, யாரெல்லாரும் உங்களை வெட்ட பார்த்தார்களோ, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க துதி தேவ பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே கொண்டு வரும். துதி எங்கள் வாழ்க்கைக்கு மத்தியில் இருக்கிற எல்லா கட்டுகளை கட்டவழ்க்கும். நீங்க துதிக்கும் போது நிச்சயம் தேவ சமூகத்தை நீங்க உணர்வீங்க. நாங்கள் இன்னொரு பாடல் கடைசியாக, ஊற்று தண்ணீரே, ஒரு பழைய பாடல், எந்த ஜீவ நதியே. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்த ஜீவாவியே. ஹல்லேலூயா. பாடி தொடர்ந்தும் அந்த ஊற்று தண்ணீர், அந்த அபிஷேகம் எங்களோட வாழ்க்கைக்கு மேலாக வரும்படி ஜெபம் பண்ணுவோம். ஊற்று தண்ணீரே எந்தெந்த ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தெந்த ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என் நேசகர்த்தாவே, ஆசீர்வதியோ என் நேசகர்த்தாவே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும்.
பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினா என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினா என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செலுத்தோங்கிட, கனி தந்திட நான் செலுத்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஓ கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அந்த ஊற்று தண்ணீராகிய தேவன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இன்று எங்கள் வாழ்க்கைக்கு மேலாக. சுவாமி யாராவது உணர்வார்களாக இருந்தால், நான் காய்ந்து போய் வறண்ட நிலையில் உலர்ந்த எலும்பாக இருக்கிறேன், நீங்கள் என்னத்தை பேசினாலும் என் மனசுக்கு சமாதானம் இல்லை, என் மனசில் ஏதோ ஒரு வெறுமை என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. அவருடைய கிருபை எங்களுக்கு போதும். எங்கள் பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அருமை சகோதரியே, சகோதரனே, இந்த காலை பொழுதிலே கர்த்தர் உங்களை தொட்டதாக விசுவாசியுங்கள். உங்கள் பாத்திரங்கள் நிரம்பியதை நம்புங்கள். சமாதானத்தோடு போங்கள். உங்கள் வீடுகளுக்கு போகும் பொழுது, திங்கட்கிழமை நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது, பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு போகும் பொழுது சமாதானத்தோடு போங்கள். கர்த்தர் நல்லது செய்வார். கர்த்தர் உங்கள் எல்லைகளை விசாலமாக்குவார். உங்கள் ஜெபங்களை கேட்பார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்களை சேமத்தோடு வாழ வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆனந்த தைலமாகவும் ஊற்று தண்ணீராகவும் எங்கள் மேலாக நீர் வார்க்கப்பட்ட ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நான் ஜெபிக்கிறேன். சபையாரை உம்முடைய அற்புதமான கரத்துக்கூடாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு போவார்களாக. மீண்டும் அடுத்த வாரம் ஆலயத்திலே ஒன்று கூடும் வரை ஒவ்வொருவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. பாதுகாப்பின் கரம் உடைய பிள்ளைகளுக்கு மேலாக வையும். அவர்கள் வீடுகளில் அப்பத்தையும் தண்ணியையும் குறைவில்லாமல் நிறைவாய் ஆசீர்வதியும். தேவ கரம் உங்கள் பிள்ளைகளை பற்றி கொண்டு நடத்தி செல்வதாக. எல்லா துதி கன மகிமை அருள்நாதர் இயேசுவுக்கே உரித்தாகட்டும். ஆமென். எல்லோரும் சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். நன்றி. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷத்தோடு போய் வாருங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.